வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இனியும் எம்மால் முடியாது, கைவிரித்த அரசு, காரணம் என்ன? சிக்கலில் மாட்டிய வெளிநாடு சென்ற இலங்கையர்கள், தொடரும் விசாரணைகள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். யாழ் பல்கலையில் உடைக்கப்பட்ட வெசாக் கூடு, காரணம் என்ன? தொடரும் விசாரணை. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் நடந்த வைகாசி பொங்கலில் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம். இளம் யுவதியை துரத்தி வெட்டிய இளைஞன், யுவதி பலி, நடந்தது என்ன? யாழில் 1,15 லட்சம் ரூபாய் பணம் திருட்டு, பிரதான சந்தேக நபரான 16 வயது சிறுவன் கைது. சிறுமிக்கு நடந்த அநீதி, உண்மை என்ன? யத்துல் உலமா வெளியிட்ட அறிக்கை. இன்று முதல் வானிலையில் ஏற்படும் மாற்றம், நாட்டு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உரிமை குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாக இலங்கையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று வலுசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக கூறியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்காத பட்சத்தில் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனினும் பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை. வருங்காலத்தில் உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவடையும் பட்சத்தில் அதன் முழுமையான பயனை தங்குதடையின்றி நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்றார். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடரும் மோதல்கள் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நாட்டில் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் மத்திய கிழக்கு போர் தணியும் என கணிக்கப்பட்டிருந்தாலும் அதன் நீண்டகால நீடிப்பு காரணமாக நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு சிங்கள மாணவர்களினால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் வெசாக் கூடுகள் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இனந்தெரியாதோரால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்களினால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோப்பாய் போலீசார் தடயங்களை சேகரித்துள்ளதுடன் வெசாக் கூடுகளை சேதப்படுத்திய நபர்களை கண்டறிவதற்காக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழ் சிங்கள மாணவர்களிடையில் இன முரண்பாட்டினை ஏற்படுத்தவே இவ்வாறான நாசகரமான செயல் செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அரச பல்கலைக்கழகங்களில் சுமார் 16,000 மாணவர்களுக்கான தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 55 புதிய விடுதி திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டமானது 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் 13 பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர் கல்வி நிறுவனங்களில் புதிய விடுதிகள் கட்டப்பட உள்ளன. சப்ரகமுவ மற்றும் ரஜரட்ட பல்கலைக்கழகங்களில் தலா 7 விடுதி திட்டங்கள் மூலம் 2,200 மாணவர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கப்பட உள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2,000 மாணவர்களுக்காக 6 விடுதிகள் அமைக்கப்பட உள்ளன. கிழக்கு மற்றும் ஊவா வெல்லச பல்கலைக்கழகங்களில் முறையே 1,600 மற்றும் 1,800 மாணவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இவற்றுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, வவுனியா, வயம்ப, யாழ்ப்பாணம், மொரட்டுவ, ருகுண, கம்பஹா, விக்கிரமராட்சி ஆகிய பல்கலைக்கழகங்களும் திருகோணமலை வளாகமும் புதிய விடுதி வசதிகளை பெறவுள்ள நிறுவனங்களுக்குள் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவற்றில் பெரும்பாலான திட்டங்கள் தற்போது விலைமனு கோரல், மதிப்பீடு அல்லது கொள்முதல் கட்டங்களில் இருப்பதுடன் ருகுண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்கு செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மூலம் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கும் நடவடிக்கை குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை விடுவிப்பதற்காக தலா 30,000 அமெரிக்க டாலர்களை கப்பமாக கோரிய சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித வர்த்தகம், கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் தகவல் வெளியிட்ட போதே பிரதான நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். முறைப்பாட்டாளர் தரப்பில் முன்னிலையான குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தகவல் முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. குறித்த இந்த பொங்கல் உற்சவத்தில் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் வெகு விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் அங்கு பெண் அடியார்கள் தூக்கு காவடி எடுத்து தமது நேர்த்திக் கடனை நிறைவேற்றியிருந்தமை பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறையில் 14 வயது சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி இல்லை என அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் ரக்காமம் கிளை தெரிவித்துள்ளது. அம்பாறையில் சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் எரஹம பகுதியை சேர்ந்த மௌலவி ஒருவர் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்றிதழ் பெற்ற மௌலவி அல்லர் என்றும் அவர் எந்தவொரு அரபு கல்லூரியிலும் கல்வி கற்கவில்லை என்றும் ஜம்இய்யத்துல் உலமா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வல்வெடுத்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,15 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் பிரதான சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ் கெருடாவில் பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் 19 வயது இளைஞன் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 27ஆம் தேதி பகல் வேளையில் வீட்டில் எவரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த இவர்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் கிடைக்க பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய வல்வெடுத்துறை போலீசார் விசாரணைகளை துரிதப்படுத்தி சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததன் மூலம் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர்களில் ஒருவர் வெள்ளை சந்தியிலும் மற்றவர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் போது இவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து பணத்தை பார்த்ததும் நெடுங்கணியில் உள்ள ஒருவருக்கு வீடியோ கால் மூலம் தகவல் தெரிவித்துள்ளமையும் அவர் அனைத்து பணத்தையும் எடுத்து வருமாறு பணித்தமையால் அதனை நெடுங்கணிக்கு கொண்டு சென்று காணி ஒன்றில் புதைத்து வைத்திருந்தமையும் தெரிய வந்துள்ளது. இதனடுத்து போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் 75 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நடுங்கணியை சேர்ந்த மற்றொரு சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் நீதிமன்ற அனுமதி பெற்று தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய வல்வெடுத்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அயல் வீட்டு இளைஞன் ஒருவரினால் இளம் யுவதி ஒருவர் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை பொலனறுவை மாவட்டம் மெதிரிகிரியை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனியார் வங்கியொன்றில் ஊழியராக கடமையாற்றி வந்த மெதிரிகிரியை சேர்ந்த 22 வயதுடைய இளம்பெண்ணை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் ஆவார். குறித்த இந்த யுவதி அவரது அயல் வீட்டில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞன் ஒருவரை நீண்டகாலமாக காதலித்து வந்துள்ளார். எனினும் மேற்படி இளைஞரின் காதலை அந்த யுவதி தொடர்ச்சியாக மறுத்து வந்துள்ளார். இதனால் கடும் மன விரக்தி அடைந்திருந்த அந்த இளைஞர் நேற்று மாலை யுவதி மீது கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞன் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். அவரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டம் திவிலப்பட்டிய பிரதேசத்தில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவரே கத்தியால் குத்தியதில் மனைவி உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தாயாரான 37 வயதுடைய பெண்ணை இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கணவனுக்கு மனைவிக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. அவ்வாறே நேற்றும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியுள்ளதுடன் இதன்போது ஆத்திரமடைந்த கணவர்
வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவியை சரமாரியாக குத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரான கணவனை திவிலப்பட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பாக மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான கடல் பரப்புகளில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பரப்புகளுக்காக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று முற்பகல் 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் நாளை முற்பகல் 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடல் பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கடல் பரப்புகளில் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்குறிப்பிட்ட கடல் பிரதேசங்களில் தொழிலில் ஈடுபடும் மீனவர்களும் கடல்சார் சமூகத்தினரும் இது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.